சுப்பிரமணியன் தமிழக அரசியல்ல மாரத்தான் கிங் என்றும் தளபதியின் தளபதி என்றும் அழைக்கப்படும் சுப்பிரமணியன் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது விடாமுயற்சி மற்றும் உழைப்பால செதுக்கப்பட்டுச்சு. 1959 ஆண்டு செப்டம்பர் 13 பிறந்த இவர் சென்னை மண்ணின் மைந்தனா வளர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டனா தன்னோட பொது வாழ்வை தொடங்கினாரு. ஆரம்ப காலங்களில் சைதாப்பேட்டை பகுதியில கட்சியோட கிளை பொறுப்புகள்ல இருந்து படிப்படியா உயர்ந்து 1996 ஆண்டு சென்னை மாநகராட்சி மண்டல தலைவராக பொறுப்பேற்றது இவருடைய அரசியல் வாழ்வின் முதல் மைல்கல். அதன் பிறகு 2006 2011 வரைக்கும் சென்னை மாநகராட்சியின் மேயராய் இவர் ஆற்றிய பணிகள் இன்றும் சென்னையில நவீன வரலாற்றுல பேசப்படுது. குறிப்பா சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே சென்னையை அழகுபடுத்துவது, பூங்காக்களை உருவாக்குவது மற்றும் மழைக்காலங்கள்ல சென்னையின் வெள்ள பாதிப்புகளை தடுக்க அவர் மேற்கொண்ட நேரடி கள ஆய்வுகள் ஆகியவை இவருக்கு பெரும் புகழ தேடி தந்துச்சு. மேயரா இருந்த போது அதிகாலையிலேயே சைக்கிள்ல சென்று சென்னையோட தெருக்கள்ல ஆய்வு செய்யும் அவரோட பழக்கம் மக்களிடையே அவர் ஒரு எளிமையான மக்கள் தலைவரா அடையாளப்படுத்துச்சு. 2016 ஆண்டு சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து முதன்முறையா சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவரு 2021 தேர்தலையும் அதே தொகுதியில பெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று தமிழகத்தின் மிக முக்கியமான துறையா மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றாரு. அமைச்சரா பதவியேற்றதும் உலகம் முழுவதும் அச்சுறுத்திய கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலையை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பு இவருக்கு வந்துச்சு. இந்த இக்கட்டான சூழல்ல உயிரை பற்றி கவலைப்படாம தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருக்க அரசு மருத்துவமனைகளுக்கு நேரில் சென்று ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்ததுன்னு இவரோட களப்பணி இந்திய அளவிலேயே பாராட்டப்பட்டுச்சு. குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கனவு திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தி லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவையை வழங்கினதுல இவரோட பங்கு அளப்பரியது. அரசியலுக்கு இணையா விளையாட்டு துறையிலும் ஆர்வம் கொண்ட இவர் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மாரத்தான் போட்டிகள்ல ஓடி கின்னஸ் உலக சாதனை படிச்சிருக்காரு. மேலும் இவரோட இந்த சுறுசுறுப்பு தான் அரசியல் களத்திலும் இவர் ஒரு அதிவேக தலைவராய் இயங்கி வச்சிருக்கு. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்தில் சுப்பிரமணியன் அவர்கள் மீண்டும் தனது கோட்டையான சைதாப்பேட்டையில களம் இறங்க தயாராகிட்டாரு. ஆளுங்கட்சி அமைச்சராக இவர் செஞ்சிருக்க சாதனைகள், குறிப்பா கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை போன்ற மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் இவருக்கு மிகப்பெரிய பலமாயிருக்கு. இருப்பினும் 2026 தேர்தல் களம் என்பது சில சவால்களை கொண்டிருக்கு. எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள், தொகுதியில் நிலவும் சில நீண்ட கால பிரச்சனைகள் மற்றும் தேர்தல் கால கூட்டணி கணக்குகள் ஆகியவற்றை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இவர் இருக்காரு. தற்போதைய தேர்தல் வியூகத்தின்படி சைதாப்பேட்டை தொகுதியில அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, அனைவருக்கும் தரமான மற்றும் இலவச மருத்துவ சேவையை எவ்வித தடையுமின்றி உறுதி செய்வது ஆகியவற்றை தன்னோட முதன்மை இலக்கா வச்சிருக்காரு. மக்களுக்காக நான், மக்களோடு நான் என்ற முழக்கத்தோடு ஒவ்வொரு தெருவா சென்று மக்களை சந்திச்சுட்டு வர இவர் எளிமை மற்றும் இவருக்கு எதிரான அரசியல் அலைகளை முறியடிக்கும்னு திமுக தொண்டர்கள் நம்புறாங்க. 2026 திமுக மீண்டும் ஆட்சியமைக்க வேண்டும் என்ற முனைப்போடு கட்சியின் முன்னணி தலைவர்கள ஒருவராக திகழும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொறுப்பையும் இவர் சுமந்திருக்காரு. மேயராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராகி இன்று ஒரு மாநிலத்தின் சுகாதார வழிநடத்தும் அமைச்சராக மாறி உயர்ந்திருக்க சுப்பிரமணியன் அவர்களுடைய பயணம் உழைப்பவன் ஒருபோதும் தோற்பதில்லை என்பதற்கு ஒரு நிதர்சனமான உதாரணமா திகழுது. வரும் தேர்தலில் சைதாப்பேட்டை மக்கள் மீண்டும் இவருக்கு வெற்றி மகுடம் சூட்டுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா ஒரு அரசியல்வாதியா தன்னோட கடமையை செவ்வனை செய்வதில் இவர் எப்பவுமே தயங்கினது இல்லை என்பது மட்டும் உறுதி. தமிழக அரசியல்ல சுறுசுறுப்பான அமைச்சர் என்று பெயர் எடுத்தாலும் சுப்பிரமணியன் அவர்களுடைய நிர்வாகத்தின் மீது பல கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பா சுகாதாரத்துறையில நிலவர காலி பணியிடங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் அடிப்படை வசதிகள் குறைபாடு குறித்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து இவரை குறிவைத்துட்டு வராங்க. அரசு மருத்துவமனைகள்ல அவ்வப்போது நிகழும் கவனக்குறைவான மரணங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை குளறுபடிகள், உதாரணமா கால்பந்து வீராங்கனை பிரியா மரணம் போன்றவை இவருடைய துறைக்கு மிகப்பெரிய கரையா பார்க்கப்பட்டுச்சு. அந்த சமயங்கள்ல மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் அல்லது நிர்வாக குளறுபடிகளை மறைக்க பார்க்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. மேலும் 2026 தேர்தல் களத்தில் சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடையாறு ஆற்றங்கரையோர மக்களோட வெளியேற்றம் மற்றும் மறுவாழ்வு திட்டங்களில் நிலவும் அதிருப்தி இவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம். பல ஆண்டுகளா தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் முழுமையா தீர்க்கப்படல மற்றும் அமைச்சர் தன்னோட மாரத்தான் சாதனைகளிலும் விளம்பரங்களிலும் காட்டும் அக்கறையை தொகுதியோட உட்புற பகுதிகளில் உள்கட்டமைப்புல காற்றதில்லை என்றும் ஒரு தரப்பினர் புலம்புறாங்க.
குறிப்பா பருவமழை காலங்கள்ல சைதாப்பேட்டையோட சில பகுதிகள் இன்னும் வெள்ளத்துல தத்தளிக்கிறது. முன்னாள் மேயர் மற்றும் தற்போதைய அமைச்சர் என்ற முறையில இவருக்கு பெரிய சவாலா இருக்கு. நிர்வாக ரீதியா பார்த்தா மத்திய அரசோட நீட் தேர்வு விவகாரத்துல வெறும் வார்த்தை போர்ல மட்டுமே ஈடுபடுவதாகவும் நடைமுறையில மாணவர்களுக்கு தீர்வு பெற்று தரவில்லை என்றும் அதிமுக மற்றும் பாஜக தரப்புல விமர்சனங்கள் எடுக்கப்படுது. அரசு மருத்துவர்களுடைய நீண்ட கால கோரிக்கையான ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு விவகாரங்கள்ல மெத்தனமா செயல்படுவதா மருத்துவர் சங்கங்களை இவருக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. 2026 தேர்தலில் இந்த நிர்வாக ரீதியான சறுக்கல்களும் சுகாதாரத்துறையில இருக்கிற ஊழல் புகார்களும் இவருக்கு பெரும் முட்டுக்கட்டையா இருக்க வாய்ப்பு இருக்கு. தொகுதியில் நிலவும் ஆன்டி இன்கம்பன்சி மற்றும் எதிர்கட்சியோட வலுவான வியூகங்களை மீறி இந்த நெகட்டிவ் விமர்சனங்களை கடந்து அவர் எப்படி வெற்றி பெற போகிறார் என்பதுதான் வரும் தேர்தலில் அவருக்கும் திமுகவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய சவால். தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய அரசியல் பாதை பூக்களால் மட்டுமே ஆனதில்ல, அதுல கூர்மையான முட்களும் கடுமையான விமர்சனங்களும் நிறைஞ்சிருக்கு. ஒருபுறம் மாரத்தான் ஓட்டம், அதிகாலை ஆய்வு என அவர் சுறுசுறுப்பா இயங்கினாலும் அவருடைய நிர்வாக திறமையின் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் மிக முக்கியமான விமர்சனம் விளம்பர அரசியல். குறிப்பா அரசு மருத்துவமனைகளில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு மற்றும் போதிய பராமரிப்பின்மை குறித்து எழும் புகார்களுக்கு பதில் சொல்லும் போது அவர் உண்மையான தீர்வை விட புள்ளி விவரங்களை சொல்லி மழுப்புறாரு என்ற குற்றச்சாட்டு ஓங்கி ஒலிக்குது. கால்பந்து வீராங்கனை பிரியாவோட மரணம் தமிழகத்தையே உலுக்கிய போது சுகாதாரத்துறைக்கு அலட்சியமே அதற்கு காரணம் என மக்கள் கொதிச்சாங்க. அந்த சமயத்துல அமைச்சரோட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் தருவதை விட துறையை காப்பாற்ற முயன்றதாகவே பெரிய விமர்சனம் எழுந்துச்சு. அதே போல அரசு மருத்துவர்களின் நீண்ட கால கோரிக்கையான ஊதிய உயர்வு விவகாரத்துல அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மருத்துவர்களிடையே போராட்ட களத்திற்கு தள்ளியது அவருடைய துறைக்கு கிடைத்த ஒரு பெரிய நிர்வாக சறுக்கல். 2026 தேர்தல் நெருங்குற வேளையில சைதாப்பேட்டை தொகுதியில அவருக்கு இருக்கிற நெகட்டிவ் ஷேட்ஸ் இன்னும் அதிகம். அடையாறு ஆற்றங்கரையோரம் காலம் காலமா வசிச்சுட்டு வந்த மக்களை மாற்று இடம் என்ற பெயர்ல நகருக்கு வெளியே பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு கட்டாயமா அப்புறப்படுத்தினது அந்த பகுதி மக்களிடையே பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்துச்சு. எங்க ஓட்டு வேணும், ஆனா நாங்க இங்க வசிக்க கூடாதா என்ற மக்களோட கேள்விக்கு அமைச்சர்கிட்ட தெளிவான பதில் இல்லை. மேலும் பருவமழை காலங்கள்ல சைதாப்பேட்டை பஜார் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவுக்கு தேங்குற மழைநீர் முன்னாள் மேயரா இருந்தும் இவரால் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியலையே என்ற ஆதங்கத்தை வாக்காளர்களிடையே உருவாக்கியிருக்கு. அரசியல்ல நீட் தேர்வு ஒழிப்போம் என்று மேடைக்கு மேடை முழங்கினாலும் சட்ட போராட்டங்கள்ல பெரிய முன்னேற்றம் இல்லாதது மாணவர்களிடையே ஒருவித நம்பிக்கையின்மையை உருவாக்கியிருக்கு. எதிர்கட்சிகள் இதனை ஒரு தேர்தல் நாடகம் தான் வர்ணிக்கிறாங்க. ஊழல் புகார்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கருவிகள் கொள்முதல் மற்றும் டெண்டர் விவகாரங்கள்ல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு அதிமுக மற்றும் பாஜக தரப்புல அவ்வப்போது ஆதாரங்களோட புகார் கிளப்புறாங்க. 2026 மீண்டும் களம் காணும் போது இந்த நிர்வாக குறைபாடுகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மற்றும் ஆளுங்கட்சி மீதான இயல்பான அதிருப்தி ஆகியவை மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு பெரும் தலைவலியா இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை.